மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. அன்னைக்கு சைலண்டா நிற்கும் போது நினைச்சேன் யூ வில் பி வெரி டேலண்டட். ஆனா நீங்க அதோட ஒரு படி தாண்டி என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஜுவல் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அப்ரூவலுக்கு உங்க சைன் வேணும். ஏ முரளிதா உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர்கிட்ட வாங்கிக்க வேண்டியதுதானே? எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நீ என் மேல காட்டுற அக்கறை புரியுதுமா. ஆனா உனக்குன்னு ஒரு குடும்பம் வாழ்க்கையெல்லாம் இருக்குல்ல. மாப்பிள்ளை குழந்தையெல்லாம் விட்டுட்டு நீ அடிக்கடி இங்க வர்றது எனக்கு சரியில்லை. எனக்கு பொங்கல் சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறேனே, அதுக்கு எதுக்கு மாப்பிள்ளைய டென்ஷன் பண்ற? உன்னால அவர் என்னையும் தப்பா நினைச்சிருவாரோன்னு கவலையா இருக்கு. மாச கடைசிங்கிறதுனால வீட்ல எதுவுமே இல்லாம பக்கத்து வீட்ல நெய்ய வாங்கி உனக்கு பொங்கல் பண்ணி கொண்டு வந்தா அத சாப்பிட்டுட்டு நீயும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அட போன, அவர் என்ன நினைக்கிறாரு, ஆட்டுக்குட்டி என்ன நினைக்கிறதுன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எங்களுக்கு நீதான் முக்கியம். அதனால உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பிருந்தா, பொங்கல் சூப்பரா இருக்கு. அப்படியே அம்மா பண்ண மாதிரியே இருக்கு. சந்தியா கூட நல்லா பண்ணுவா, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. ஆமாண்ண, சந்தியானது ஞாபகத்துக்கு வருது. 2 நாளைக்கு முன்னாடி சந்தியா வீட்டுக்கு நானும் அர்ச்சனாவும் போயிருந்தோம். அவங்க மாமியாரு சந்தியாவுக்கு கல்யாணமாகி மாசம் முடிஞ்சு வர வெள்ளிக்கிழமையா ஏதோ கடவெள்ளி படவெள்ளின்னு சொன்னாங்க. அன்னைக்கு காலையில நீ பழம், பூ, ஸ்வீட்டு, வெத்தலை பாக்கு, இந்த வெள்ளி குத்து விளக்குல இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீ சந்தியாவுக்கு கொடுக்கணுமா. அண்ணன் கொண்டு வர சீரை சாமிக்கு வச்சுட்டுதான் அன்னைக்கு விளக்கேத்தணுமா. உன்கிட்ட மறக்காம சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். ஓகே. என்னண்ண எந்திரிச்சிட்ட? ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டியோ? அதெல்லாம் இல்லம்மா, நல்லா இருக்கு. சரிண்ண, இந்த பொங்கலையும் சட்னியும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு போறேன். காலையில உனக்கு டிஃபன் பண்ற வேலை மிச்சம். கிளம்புறதுக்கு முன்னாடி வெளியில எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுரு. சரிண்ண, நான் கிளம்புறேன். போன் பண்ணி ஆட்டோ வர சொல்லு. ஹலோ ரவி. சொல்லுங்க சார். ஸ்டாண்ட் இல்லையா? நான் சவாரி வந்துட்டேன் சார். சரி, என்கிட்ட ரத்னம் நம்பர் இல்ல. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றீங்களா? சிஸ்டர் வீட்டுக்கு போகணும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. என்னம்மா, ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு? இல்ல வந்து எதுக்கு தயங்குற? ஆட்டோ வந்துற போது, சீக்கிரம் சொல்லு. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்க. நான் ஏதாவது பேசி டென்ஷன் ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விஷயம் என்ன சொல்லு. இல்ல, கோயில்ல பார்த்த பொண்ணு விஷயம். பொண்ணு விஷயம்? பிறந்தநாள் அன்னைக்கு நீ கோவமா பேசினதுல ரொம்ப அழுதடிச்சான். பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இத பாருமா, அன்னைக்கு ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன்னு சொன்னேன்ல. சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பதிலுக்கு வேணா என்ன திட்டுங்க அப்படின்னு கேட்கட்டா? அண்ணே, இதுதான் முரளி அண்ணன். என்ன பிரச்சனை டென்ஷன் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுறது. அண்ணே, இந்த விஷயத்த நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேனே. இந்த விஷயத்த மேற்கொண்டு பேசலாமான்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லட்டும்?
அவங்களுக்கு ஓகேன்னா பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் வேணும். சரிண்ணே, இனி நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். அண்ணா, வரும்போது சேஞ்ச் எடுத்துட்டு வரல. ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட. இரு. இந்த ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பு. சரிண்ணே. ஏண்டி ஊர் உலகத்துல புருஷனுக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுக்க ரெடியா இருப்பாங்க. நீ என்னடானா ரெண்டோட செயினை கொடுக்க இவ்வளவு யோசிக்கிற? ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷ மானத்தை விட அந்த செயினை பீரோல வைக்கிறது தான் பெருசா போச்சா? வள்ளுவர் வாசிகை கதையை கேள்விப்பட்டிருக்கியா நீ? வள்ளுவர் வாசிகை கிணத்துல தண்ணி இறைக்கும் போது கூட்டப்போ அந்த குடத்தை கயத்தோட விட்டுட்டு வந்திருக்காடி. கொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீயும் இருக்கிய ஆபத்துக்கு கூப்பிட்டா 6 நாள் துக்கத்துக்கு தான் வருவ போல இருக்கு. என் நிலைமை திருநாயோட கேவலமா போச்சுடி. இத பாருங்க, நானும் வேணான்னு பொறுமையா இருக்கேன். என் வாயை கிளறாதீங்க. வாய்க்கு வாய் புருஷங்கிறீங்களே, இது வரைக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு ரவிக்கை துணி வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்னமோ வருஷம் தங்கமும் வைரமும் வாங்கி போட்டு பார்த்து அழகு பார்த்த மாதிரியில பேசுறீங்க. முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இருக்கிற 1-2 வித்தா இத வரல. இவனுக்கு கல்யாணம் காட்சின்னா அதுக்கு என்ன பண்றது? வா சுஜாதா, இரு, காஃபி போட்டு தரேன். அப்படி என்னப்பா சண்டை உங்களுக்கும் அம்மாவுக்கும்? இந்த வீட்ல 4 பேர் தான் இருக்கும். ஆனா கோயம்பேடு மார்க்கெட்டை விட அதிகமான சத்தம் நம்ம வீட்ல இருந்து தான் வருது. வெளியில 4 பேர் சேர் போட்டு உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. இது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? அப்படி என்னப்பா பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? இந்த பாரு சுஜாதா, பிரச்சனை என்னன்னு ரொம்ப அக்கறையா விசாரிப்பேன். பிரச்சனை என்னன்னு சொன்ன உடனே பெத்த அப்பன்னு கூட பார்க்காம இல்லைன்னு சொல்லிடுவேன். எதுக்குமா உன்கிட்ட நோ வாங்கணும்? நீ சொல்லாமே நோன்னு எடுத்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போமா. ஜெனியூனா நீங்க கேட்டீங்கன்னா நான் நிச்சயமா பண்ணுவேன்பா. இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன் இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. நீ இவ்வளவு கேட்டதால சொல்றமா. பிசினஸ் லாஸ் ஆகி நொடிஞ்சு போய் நானும் திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணி ஜெயிச்சலான்னு ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஆனா எதுவுமே நடக்கலம்மா. நான் பெத்த பொண்ணு, நீயே என்ன நம்பாதப்போ வெளியாட்கள் எப்படிமா நம்புவாங்க? பிசினஸ் தான் பண்ண முடியல. சரி, வேலைக்காவது போகலன்னா இந்த வயசுல யாருமா எனக்கு வேலை கொடுப்பாங்க? இல்ல நான் தான் என்ன வேலை பண்ண முடியும்? என் வயசுக்கு பேங்க் ஏடிஎம் செக்யூரிட்டி வேலை தான் கிடைக்கும். பேங்க்ல மேனேஜரா பொண்ணு இருக்கும்போது நான் செக்யூரிட்டி வேலைக்கு போனா யாருக்குமா கேவலம்? அதாம்மா நான் போகல. சம்பாதிக்க துப்பு இல்லாம இருக்கேங்கிறதுனால சில வீடுகள்ல இருக்கிற நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட யாரும் எனக்கு தருதில்லம்மா. ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு காலையில பிரகாஷ் அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ டோஃபல் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் போகணும், அதுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்தாம்மா. அவங்ககிட்ட எவ்வளவுப்பா ஃபீஸ்ன்னு கேட்டேன். அதுக்கு அவன் எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல சொல்லாம போயிருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அசிங்கப்பட்டு போயிருப்பேன். அவன் என்ன ஒரு வேலைக்காரனை பாக்குற மாதிரி பார்த்து தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துருவீங்களா? 20,000 ரூபாய் வேணும். எப்படி கொடுப்பீங்க? பணமா கொடுப்பீங்களா இல்ல செக்கா கொடுப்பீங்களா? ஏப்பா பாக்கெட்ல அட்லீஸ்ட் 100 ரூபாய் இருக்கா? இல்ல இல்ல, அப்ப வாயை மூடிட்டு இருங்க. சும்மா அப்பாங்கிற கெத்த காட்டாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டுல இருக்க சேர் டேபிள் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான் சொல்லிட்டாமா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டுல இருக்க சேர் டேபிள் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான் சொல்லிட்டாமா. அப்படியே பிஞ்சு செருப்பால மாறி மாறி அடிச்ச மாதிரி இருந்ததுமா. பணத்தை பொறுத்தவரை நான் காசு இல்லாத அன்னக்காவடியா இருக்கலாமா, ஆனா தன்மானத்துல நான் கோடீஸ்வரம்மா. வெறி பிடிச்ச மாதிரி கோபம் வந்ததுமா. அவங்கிட்ட சொன்னேன், டேய் என்னடா கேட்ட? பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கான்னா? இல்லதான்டா. ஆனா நீ கேட்ட 20,000 உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் இந்த வீட்டுல இருக்க டேபிள் சேரா இல்ல அப்பாவான்னு காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணம்மா. அதுக்காகத்தான் உங்க அம்மாட்ட செயினை கேட்டேன். அவன் முடியாதுன்னு சண்டை ஆரம்பிச்சிட்டாம்மா. உன்னை கேட்க கூடாதுன்னு நினைச்சம்மா. ஆனா நீயே கேட்டதால ஒண்ணு சொல்றம்மா. பிசினஸ் பண்றது தான் நீ இது வரைக்கும் பணம் தரல. அட்லீஸ்ட் உங்க அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை கடனா கொடுமா. நான் திருப்பி கொடுத்துருவோம்மா. எப்படியும் நீ தான் அவனுக்கு ஃபீஸ் கட்ட போற. அதை என்கிட்ட கொடுத்தேனா நான் கெட்டின மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அப்பாவா நானும் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்குமா. யோசிச்சு சொல்லுமா. மனசு சரியில்லை, தெருமனையில் இருக்க பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமா. இந்தம்மா. ஏமா பிரகாஷ்க்கு என்ன ஆச்சு?
அவ இப்படி எல்லாம் பேசுற பையனே இல்லையே. ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் அப்பா கிட்ட இவ்ளோ மரியாதை இல்லாம பேசுறான்? அப்பா இப்படி மனசு வேதனைப்பட்டு பேசுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு அப்பா. அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்க வேண்டியதானே. ஏமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அவன் அப்படி பேசும்போது? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நீ திட்டி இருக்கலாம்ல. யாரு அவனையா? பிரகாஷ பத்தி இப்ப நான் சொன்னா உனக்கு புரியாது. ஒரு நாள் நீயே தெரிஞ்சுக்குவ. உன்கிட்ட காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன்னை நம்பித்தான் இருக்கிறதுனால நல்ல பிள்ளையாட்டம் இருக்கான். நீயே தேவையில்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானா எங்க நிலைமைதான் உனக்கும். அவெல்லாம் ஒரு பையனா? ஹாய்க்கா. ஏய் வாடா. என்னக்கா? அப்பா உன்கிட்ட ஏதாவது கேட்டாரா? இல்லையே, நான் அவர்கிட்ட எதுவும் பேசலையே. நீ எது கேக்குறப்ப? டோஃபல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது கோச்சிங் கிளாஸ் போறியா? நானே அதை பத்தி உன்கிட்ட நீ வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு யார் சொன்னா? அப்பா உன்கிட்ட ஃபீஸ பத்தி ஏதாவது பேசினாரா? அதுக்கு நீ அக்கா, உனக்கு என்னதான் ஆச்சு? நான் யார்கிட்டயும் எதையுமே பேசலையே. காலையில என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கப்ப டோஃபல் எக்ஸாம் எழுதலாம், அதுக்காக கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு ஃபீஸ் தான் ஜாஸ்தியா கேக்குறாங்க. அதுக்கு 15,000 ஆகும். அக்கா கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதுல நடுவுல அப்பா எங்க வந்தாரு ஃபீஸ பத்தி கேக்குறதுக்கு? ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்ன? 15,000க்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ சரிக்கா. உங்களால அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. மேல படிக்கணும்னு ஆசை இருந்தும், ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை இருந்தும் கூட உங்களுக்காக தானம்மா டிகிரி முடிச்ச கையோட நான் வேலைக்கு போனேன். எனக்காவது நான் என்ன பத்தியும் என் கல்யாணத்தை பத்தியும் யோசிச்சிருக்கேனா? எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்கன்னு சொல்லி தனி ஆளா நின்னு இந்த குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு இருக்கேன். அதுக்காக என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம். அட்லீஸ்ட் என்ன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கமிஷனுக்காக சென்டிமெண்ட் டிராமா போட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களேம்மா? அதுக்கு இல்லம்மா. நீ பேசாதம்மா, பேசாத. என்ன சொல்ல போற? ஆ? இதுல எனக்கு எந்த பங்கும் இல்ல. எல்லாம் உன் அப்பா பண்ண வேலைன்னு பிளேட்ட மாத்த பாக்குறியா? இல்ல, நீ உண்மையா இருந்தா அப்பா என்கிட்ட பேசும்போதே நீ வந்து உண்மையை சொல்லியிருப்ப. ஆனா நீ அப்படி பண்ணல. உனக்கும் இதுல பங்கு இருக்கு. ச்சே, இதெல்லாம் நினைக்கும் போது பெத்த கடமைக்காக உங்ககிட்ட பணத்தை தூக்கி விசிறி எரிஞ்சிட்டு நான் ஹாஸ்டல்ல போய் தங்கி நிம்மதியா இருக்கலாம்னு தோணுது. பெத்த கடமைக்காக உங்ககிட்ட பணத்தை தூக்கி விசிறி எரிஞ்சிட்டு நான் ஹாஸ்டல்ல போய் தங்கி நிம்மதியா இருக்கலாம்னு தோணுது. ச்சே, என் மூஞ்சிலே முழிக்காதம்மா. தப்பு தாண்டி பெத்த பொண்ணுகிட்டயே இப்படி நடந்துக்கிறது அசிங்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? பார்த்து பார்த்து வளர்த்தது எங்கேயோ கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டு நிக்கும் போது அத உன்கிட்ட சொல்ல முடியாம இந்த மாதிரி தப்புகளை மனசாட்சி தூக்கி வச்சுட்டு தான் பண்ண முடியுது. என்ன மன்னிச்சிருமா. என்னங்க, போன காரியம் என்னாச்சுங்க? அக்காவை பாத்தீங்களா? அக்கா உங்க பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தாங்களா? இல்ல வேற ஏதாவது டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாங்களாங்க? நான் போனப்போ உங்க அக்கா எங்கேயோ ஆடிட்டரோட அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால நான் எடுத்துட்டு போன ஃபைல் எல்லாம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்ல. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அக்கா ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட் கொடுத்தா அத பண்ணியே தீருவா. முடியாதுன்னா ஓப்பனா முகத்துக்கு நேரவே சொல்லிடுவா. என் அக்கா சின்ன வயசுல இருந்தே அப்படிதாங்க. சேச்சா, இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்க அக்காங்கிறத நான் மறக்கவே இல்லை விஜய். என் வீட்டு சைட்ல கூட இந்த அளவுக்கு யாரும் என்கரேஜ் பண்ணதில்ல. நான் வேலையை ரிசைன் பண்ணப்போ பெரிய கம்பெனி வேலையை எவனாவது வேண்டான்னு விட்டுட்டு வருவானான்னு அத்தனை பேரும் திட்டினாங்க என்ன. ஆனா உங்க அக்கா தான், சேகர் உங்களால முடியும், கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு
இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 50,000 செக் கொடுத்து உற்சாகப்படுத்தினாங்க. அந்த பணத்தை வச்சுதான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சோம். இன்னும் அந்த செக்கோட ஜெராக்ஸ நான் பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். ஏன் இப்ப கூட 1 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னதும் நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க வேலையை பாருங்கிற பெருந்தன்மை அந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? ஷீ இஸ் கிரேட் விஜய். இத செஞ்சா அத செஞ்சான்னு அக்காவை பத்தி நாம தான் ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா சுஜாதா அக்காவை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டா. செஞ்ச உதவியையும் அடுத்த நிமிஷமே மறந்துட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவா. அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க், பாசிட்டிவ் நேச்சர் எல்லாம் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களை பாராட்டி பேசுவா. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. நீங்க நல்லா வரணும், நிறைய பெரிய விஷயங்கள் பண்ணணும் தான் அவளோட ஆசை, சந்தோஷம் எல்லாமே. அப்போ நான் போனப்போ டெல்லியில இருந்து வந்த ஆடிட்டரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவரு ரொம்ப நல்லவரா இருந்தாரு. ஆமாங்க, அவரை வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வந்திருந்தா. எனக்கும் பார்க்கும்போது அவர் நல்லவரா தான் தெரிஞ்சாரு. அப்படி ஒருத்தர் உங்க அக்காவுக்கு அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது விஜய். ஏன் அப்படி ஒருத்தர்ன்றீங்க? அவரே அமைஞ்சா நல்லதானே இருக்கும். அக்காவுக்கும் அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுது. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ் சார், சேகர் ஹியர் சார். ஹவ் ஆர் யூ சார்? ரிகார்டிங் மெட்டீரியல் சப்ளை, I have sent a purchase order, sir. Please check your mail, sir. And as per your request, I have deposited 50,000 in your account. Today morning, sir. Just now I got the confirmation. I want you to send the materials at the earliest, so I can resume my work to honor my commitments. Yeah, sir. Thank you, sir. Within 2 weeks. Yeah, I will transfer the balance amount. Thank you. Have a wonderful day, sir. விஜய், மெட்டீரியல்ஸ் அனுப்பிறேன்னு சொல்லி பாம்பேல சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் இங்க வந்துருச்சுன்னா நாம ஹார்பர் போய் டெம்போ வேனை வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டெப். உங்க அக்கா இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாம நடக்குது. 2 மாசம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டா போதும். அப்புறம் அவங்களே எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் கிரெடிட்லயே சரக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் விஜய். இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் டென்ஷன் வேண்டாம். அத நான் பாத்துக்கிறேன். உங்க ப்ராடக்ட்ட எல்லாரும் பாராட்டுற மாதிரி நீங்க பண்ணுங்க. சரி, நான் உள்ள போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். இன்னைக்கு ஆபீஸ்ல 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். வித்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க, எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லிருக்கலாம்ல. கோவில்ல வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க வித்யா, நல்ல விஷயம் நடக்கணும்னா போன்ல பேசுறதை விட நேர்ல பேசும்போது தான் பட்டுன்னு முடிஞ்சிரும்னு. இந்த அலைன்ஸ் விஷயத்துல பெரிய தடையா இருந்த பிரச்சனையே காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி போயிடுச்சு. ராகு காலத்துல எலுமிச்சை பழத்துல விளக்கேத்தி அந்த அம்பால வழிபட்டது வீண் போகல. அந்த அம்பாள் என் மனசை குளிர வச்சுட்டா. நான் வந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க? இன்னும் எங்க அண்ணன் மேலேயும் என் மேலேயும் கோவத்துலதான் இருக்காங்களா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? கடைசியா உங்க வீட்டுல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் நானும் அவங்க கிட்ட பேசல, அவங்களும் என்ன கூப்பிடலங்க. மத்தபடி நல்ல சம்பந்தம் கைவிட்டு போன வருத்தம் தாங்க அவங்களுக்கு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போன்ல உங்க அண்ணன் அந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாதுங்க. ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு கண் கலங்கி அழுதுட்டு வந்ததுனால அவங்களுக்கும் மனசு தாங்கல. மத்தபடி உங்க மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லைங்க. நீங்க வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. பொதுவா எங்க அண்ணன் ரொம்ப சாஃப்ட் டைப். அதிர்ந்து கூட பேசாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணா கூட கோவமே வராது. சந்தியா கல்யாணத்தப்ப கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய கட்டாயம். வேற வழி இல்லாம வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி கொடுக்கணுங்கிற டென்ஷன். ஆபீஸ்ல வேற நிறைய நாள் லீவ் போட்டதுனால அந்த பிரஷர் வேற. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இந்த பொண்ணு போன் பண்ணிருக்கா. யார் மேலயும் காட்ட வேண்டிய கோவத்தை இவ மேல காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்படி பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி வருத்தப்பட்டாரு. என்கிட்ட நீயே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி கேட்டுட்டு வர சொன்னதுனாலதான் உங்க வீட்டுக்கே வந்தேன். ஆனா அவங்க கோவத்துல என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. சரிங்க பிருந்தா, நடந்தது நடந்து போயிடுச்சு.
இப்ப அத பத்தி பேசுறதுனால எந்த யூஸும் இல்ல. நீங்க வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாரிங்க, நான் ஒருத்தி உங்க அவசரம் புரியாம எதோ பேசிட்டு இருக்கேன். நேத்து அண்ணனை பார்க்க போயிருந்தேன். அப்போ உங்க வீட்டுக்கு வந்ததை பத்தி சொன்னேன். அவங்க கோவப்பட்டதுலயே நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த சம்பந்தத்தை பத்தி மேற்கொண்டு பேசலான்னு சொல்லுச்சு.